இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதே இல்ல. பட் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு எங்க வீட்ல வந்து சுண்டல் அவிச்சு ஆஸ் யூசுவல் எப்பயும் தாளிக்கிற மாரி தாளிச்சு வச்சுருந்தாங்க. பட் எனக்கு அந்த டேஸ்ட் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. பட் என்ன பண்ண நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா சுண்டல்ல வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பா வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சுண்டல் சாப்பிடுங்க. இதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்து ஞாபகம் வந்தது. சட்டுப்புட்டுன்னு அந்த சுண்டலை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி தாளித்து தான் வந்து வச்சுருக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு பல்லாரி எடுத்திருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரதாண்டி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி வந்து எங்கள் அம்மா தாளித்து தான் வச்சுருக்காங்க. அதிலே வந்து வரமிளகாய் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பைசஸ் வேணான்னு சொல்லிவிட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கடலை மாவோட பச்சை வாசனை போகிறதாண்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு கலருக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்ச சுண்டலை எடுத்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. மேக்ஸிமம் ஆஃப் ப்ரொசீஜர் வந்து முடிஞ்சது. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்குனா டேஸ்ட்டான மசாலா சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு. நார்மலாக எப்பயுமே தாளித்து தான் இந்த சுண்டல் வந்து சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி மசாலா சுண்டல் செஞ்சு சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் மசாலா மொச்சை தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். மசாலா சுண்டல் வந்து ட்ரை பண்ணி பார்த்ததே இல்ல. பட் மசாலா மொச்சையை விட இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சு. நீங்க இதுவரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலைன்னா, கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் என்ன மாரியான குக்கிங் வீடியோஸ்லாம் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் தென் பை ஃப்ரம் குக்கிங் டைம். பை.